நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. மிடில் ஃபேமிலிலாம் எடுக்கலாம் நிறையா. சூப்பராக இருக்குது, டீசென்ஸாக நல்லா இருக்குது, நியூ மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்னுடைய முன்னத்தியராக இருக்கிற புனித போராளி, தமிழின விடுதலை வீரர் அண்ணன் பழனிபாபா அவர்களையும் வீர தமிழ் மகன் அன்பிற்கினிய தம்பி முத்துக்குமார் அவர்களையும் நினைவு கூறுகிற இந்த கூட்டத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி ஐயனார் அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய செயலாளர் என் அன்பிற்கினிய மாப்பிள்ளை ஃபாசில் அவர்களுக்கும், துறைமுகம் தொகுதியின் வேட்பாளராக களத்திலே நிற்க இருக்கிற என் ஆருயிர் இளவல் முகமது கடாஃபி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். கூட்டத்திலே பங்கேற்று அண்ணனை பற்றி அரிய பல தகவல்களை தந்த பெருமக்கள், இஸ்லாமிய சேவா சங்கத்தைச் சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி சாகுல் ஹமீத் அவர்களுக்கும், மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் ஆருயிர் தம்பி முத்துப்பாண்டி அவர்களுக்கும், என் அன்பிற்குரிய அண்ணன் இந்திய இஸ்லாமிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களுக்கும், தமிழர் நல பேரியக்கத்தினுடைய நிறுவனர் என் ஆருயிர் இளவல் இயக்குனர் சோழன் மு களஞ்சியம் அவர்களுக்கும், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய பேரன்பிற்கினிய அண்ணன் வினோத் அவர்களுக்கும் வணக்கம். உணர்வு எழுச்சியான இந்த நிகழ்விலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு கூடி அமர்ந்திருக்கிற என் உயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என் நிலத்தில் என் இனத்திற்கு நிகழ்ந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து நின்ற புனித போராளிதான் எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள். அவரிடமிருந்து நாங்கள் கற்றதும் பெற்றதும் ஏராளம். அவர் வாழ்க்கையே எமக்கான வழித்தடமாக மாறியது. இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள். நான்
இந்த 10 ஆண்டுகளாக எடுத்து வைக்கிற அரசியலை, தமிழர் நிலத்தில் எடுத்து வைக்கிற அரசியலை எனக்கு முன்பு எடுத்து வைத்த பெருந்தகைதான் எங்களுடைய அண்ணன் பழனிபாபா அவர்கள். பழனிபாபாவை ஒரு மத குமிழுக்குள், ஒரு மத வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது. எந்த மேடையிலும் என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசியதே கிடையாது. வேணுமானால் பதிவுகள் இருக்கிறது போட்டு பாருங்க. என் அருமை தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்கிறார். அவரே சொல்கிறார், மார்க்கம்தான் என்னிடம் வந்தது, நாங்கள் இங்குதான் இருந்தோம். மதம்தான் இறக்குமதியானதே ஒழிய உன்னை போல் நான் இறக்குமதியானவன் அல்ல. அவரிடமிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அன்பான தமிழ் மக்களே, நீங்கள் இனப்பற்றுக் கொள்ளக்கூடாது, இன வெறி கொள்ள வேண்டும் என்கிறார். நீங்கள் இனவெறி கொள்ளவில்லை என்றால் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்று சொல்றார். அதைத்தான் அவருடைய தம்பி இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறைக்கு கற்பித்துக் கொண்டு வருகிறேன். தமிழர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். அதே நேரம் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் அவர் உடன் பிறந்தார்கள். அவர் காட்டிய பாதையில், நடந்த ரதத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவரை தீவிரவாதி பல பேர் அவர் பெயரை உச்சரிக்க அச்சப்படுகிறார்கள். எனக்கு அச்சம், அடிபணிவது, பயம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. இப்படித்தான் எங்கள் தலைவனையும் தீவிரவாதி என்றார்கள். நான் இன்றைக்கு தேசிய தலைவன் என்று நிறுவி இருக்கிறேன். இப்படித்தான் என் அண்ணனை பயங்கரவாதி, தீவிரவாதி என்றார்கள். நான் இன்றைக்கு அவர் புனித போராளி, தமிழின விடுதலை வீரன் என்று நிறுவி இருக்கிறேன். திருமுருக பெருவிழாவை நான் பெரிதாக எடுத்துட்டேங்க. பிரச்சனைங்கிறான். என் வீட்டு வாசல்ல முருகன் குடியில் இருக்குது. எப்பவுமே நேற்று அந்த விழாவை கொண்டாடினோடனே பிஜேபிக்காரெல்லாம் இது முருகனே இல்லைன்றான். டேய், என்னமோ நீ கூட பிறந்து வாழ்ந்து பார்த்துட்டு வந்த மாதிரி போயிட்டு இருக்கிற பைத்தியக்காரப்பல. அது ஒரு ஓவியம் வரைஞ்சது, இது ஒரு ஓவியம் வரைஞ்சது. எனக்கு ஒரு அறிவு இருக்கு, என் பாட்டன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு 6 பேக் போட்டு ஆர்ம்ஸ் எல்லாம் டைட் பண்ணி விட்டேன். இத பைத்தியக்கார பயிலுக கத்துறானுங்க. டே, உலகம் பூரா நிறுவிட்டேன்டா. எல்லாரும் வீட்டு காலண்டர்லையும் என் முருகன் தாண்டா இருக்கா, ஓ முருகன் எங்கடா இருக்கா, எங்கடா இருக்கா? அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், ஒரு லாரி போகுது, என் முருகன் பின்னாடி போயிட்டு இருக்கு. அப்படி அன்னைக்கு ஒரு வண்டியில் போகுது, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை எழுதி போகுது. அன்னைக்கு ஒரு டிராக்டர் போகுது, எத்தனை ஜி வரலாம் தம்பி செல்போன்ல, கஞ்சி நான் தான் ஊத்தணும் போறான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் நம்பிக்கைக்குரிய மக்களே, என்னையும் என் கட்சியையும் நீங்கள் நிராகரிக்கலாம், ஆனால் என் அரசியலை இந்த நிலத்தில் எவனும் நிராகரிக்க முடியாது, தவிர்க்க முடியாது. உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். ஏன் பழனிபாபாவை நான் கொண்டாடுறேன்? ஏன் காகிதம் இழைத்து தூக்கி சுமக்கிறேன்? எனக்கென்று வாழ்ந்து இறந்தவனை நான் மறந்து போனால் என்னையைப் போல ஒரு இன துரோகி எவனும் இருக்க முடியாது. என் அண்ணன் கொல்லப்பட்டு செத்தான், எனக்காக செத்தான். அவன் சிந்திய ரத்த துளியில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, கீப விடுதலை புரட்சியாளன் பிடல் காஸ்டோ சொல்லுகிறான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்காது என்று. அவன் உறங்கி இருக்கலாம், ஆனால் அவன் விதைத்த விதைகள் விருட்சமாக எழுந்து வருகிறது. எப்படி வருகிறது? விடுதலை, விடுதலை, விடுதலை.
என்ற புனித இலக்கை சுமந்து ஓடி வருகிறது. நீங்கள் பணம் கொடுப்பீர்கள், அது கொடை என்கிறீர்கள். பொருள் கொடுப்பீர்கள், அதை கொடை என்கிறீர்கள். ஒருத்தன் இந்த இனத்திற்காக உயிரையே கொடுத்தான் என்றால் அவன் யாக பெரும் வள்ளல் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். அப்படிதான் தம்பி முத்துக்குமாரும். அது தற்கொலைன்னா தற்கொலை என்று சொல்லக்கூடாது. வாழ முடியாது ஒருவன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான் என்றால் அது தற்கொலை. பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவன் உயிரை கொடுக்கிறான் என்றால் அது தற்கொலை தானே ஒழிய தற்கொலை அல்ல. வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை வெட்டி கொல்வதல்ல. அன்பான மக்களே, என் அருமை சொந்தங்களே, தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை ஒருவன் காத்து நிப்பானையானால் அதுதான் வீரம். அப்படிப்பட்ட வீரர்களின் நினைவை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவில் சிறந்த பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தாத்தா கண்ணியமிக்க காகிதமில்லத்திற்கும் என் அண்ணனுக்கும் கோட்பாடு அளவு ஒன்றுதான், நோக்கம் ஒன்றுதான். நோக்கம் ஒன்றுதான். இனத்தின் மேம்பாடு, இனத்தின் உரிமை, இனத்தின் பாதுகாப்பான பெருவாழ்வு, நோக்கம் ஒன்றுதான். ஆனால் வழித்தடம் வெவ்வேறு. ஈழத்திலே ஈழத்து காந்தி என்று எல்லோரும் அன்பாக அழைக்கப்பட்ட ஐயா தந்தை செல்வா அவர்கள் பாதை வேறு, எங்களுடைய தலைவனுடைய பாதை வேறு. ஆனால் நோக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அவர் பாதை வேறு, இவர் பாதை வேறு. அதுபோல எங்கள் தாத்தா காகிதமில்லத்தின் பாதை வேறு, என் அண்ணன் பழனி பாபாவின் பாதை வேறு. கால இடைவெளியும் வேறு வேறு. அதை விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் ஏன் காகிதமில்லத்தை பழனி பாபாவை பேச தயங்குகிறீர்கள்? ஸ்டாலின் கோச்சு பெற நான் பேசுறேன். காகிதமில்லத்தை யாருன்னு 1 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் பேசுறேன். நான் பேசுறேன் எங்க அண்ணன் பழனி பாபா 3 மணி நேரம் இல்லை, 30 மணி நேரம் கூட பேசுறேன். 3 நிமிடம் ஸ்டாலினை பேச சொல்லுங்க, எழுதி வச்சாவது படிக்க சொல்லுங்க. எப்படி இவர்களை நம்புகிறீர்கள் இவர்கள் நமக்கானவர்கள் என்று? எங்க அண்ணனே சொல்றாரு, ஐயோ என் மக்களுக்கு ஒரு கேடு இருக்குடா, அன்பா யாராவது பேசிட்டா அவன் தான் நமக்கான தலைவன் நம்பி போயிடான்டாங்கிறார். ஒரு நாள் தொப்பியை போட்டு நோம்பு குஞ்சு குடிச்சா நீ அவன் இஸ்லாமிய ஆயிடுவானா? சரி, எழுதா தொப்பி போட்டிருக்கு, உன்னோட நோம்பு குஞ்சு குடிச்சிருக்கு. கருணாநிதி குடிச்சிருக்கிறாரு, ஸ்டாலின் குடிச்சிருக்காரு, விஜயகாந்த் குடிச்சிருக்காரு, அண்ணன் வைகோ குடிச்சிருக்காரு. குடிக்காத ஒரே ஒரு மகன், ஓம் சொந்த மகன் நான் தான் இருக்கேன். எல்லாம் குடிச்சிட்டான். இதான் எங்கள் மச்சான் வந்திருக்கு அன்வர், என் தம்பி வந்து நின்றுப்பாங்க, நிற்பான். என் சொந்த தம்பியை இஸ்லா தேட்டருக்கான் தான் இருக்கேன், அங்கே நிற்கிறான். இங்கே பாருங்க, நான் ஏன் வர்றதில்லை? இந்த வேஷம் போட நான் தயாரல்ல. என்ன மச்சான், என் தம்பி சொல்லுவேன், சேர்க்க சொல்லுவேன், அண்ணே கஞ்சியை வீட்டுக்கு அனுப்பி குடிச்சுக்கிறேன், நாங்கள் வரல. ஏன்? நான் உங்கள் உணவுக்கானவன் அல்ல என் உடன் பிறந்தார்களே, நான் உங்கள் உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உங்களுக்கு உயிரானவன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை? நான் இருக்கிறவரை என்னை தாண்டி தாண்டா என் இன மக்களை நீ தொடணும். அது சாதாரணமான ஆள்னு நீ நினைச்சிடாதீங்க. நீ வரலாற்றிலே இப்ப தாண்டா ஒரு பகைவனே நீ சந்திக்கிற, இப்பதான் நீ சந்திக்கிற. அச்சுறுத்துவது சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு உளவியல் நோயாளிகளாகி எங்க பிள்ளைகளும், அண்ணா நம்ம சிறுபான்மை, அந்த சிறுபான்மையில தானே சலுகை கிடைக்குது. ஐயோ, நமக்கு வேண்டியது சலுகை அல்ல, உரிமை. இது நாடு, என் நாடு. இந்த நிலத்தில் ஆக பெரும் சிறுபான்மையே கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா தான். நீ என்னவோ ஒன்னும் புரியாம உலகத்தில் எந்த மனிதனையும் மதம் சாதி அடிப்படையில் மதிப்பிடுவதே இல்லை, கணக்கிடுவதே இல்லை. அன்பிற்குரிய மக்களே, மொழியின் அடிப்படையில் தான் மதிப்பிடுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் கிறிஸ்தவம், ஜெர்மன், டென்மார்க், நார்வே, சுவிஸ், பிரான்ஸ் எல்லா நாடுகளும் கிறிஸ்தவர்களா? ஏன் அத்தனை நாடுகள்? ஏன் ஒரே நாடாக இல்லை?
மதம் வேறு, மொழி இனம் வேறு. மொழி வழிதான் தேசிய நிலங்கள் இனங்கள். எல்லாம் விளங்கணும். இந்தியா விடுதலை அடையுது. 46 அடைய வேண்டிய விடுதலை 47க்கு தள்ளி போனதற்கு காரணம் முகமது அலி ஜின்னா. அதற்கு காரணம் பொது மேடையில் ஒட்டுமொத்த தேச விடுதலைக்கும் போராடி கொண்டிருந்த முகமது அலி ஜின்னாவை காந்தி பொது மேடையில் சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னா நம்ம கூட இருக்கிறார் என்று 2 கூட்டங்களில் ஸ்பெஷல் மென்ஷன் சிறப்பாக குறிப்பிட்டு பேசுகிறார். அப்போ ஜின்னா முடிவெடுக்கிறார், நம்ம பொதுவாக தானே போராடுறோம், இந்த பையன் நம்மளை சிறுபான்மைன்றானே, அங்கே விதை விழுந்துருது. அதுக்கப்புறம் மத கலவரம் நவகாலியில் என்ன நடந்துருது? அந்நிய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிற போது இவன் மத கலவரத்தை தூண்டுகிறான் என்றால் அதிகாரம் அவனிடத்தில் போனால் நம் மக்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ முடியாது என்கிற எண்ணம் அவருக்கு வந்த பிறகு செப்பரேட் ஸ்டேட் பாகிஸ்தான், தனி நாடு என்ற எண்ணம் வேறுண்டிருது. அவன் ஆகப்பெரும் அறிவாளியன் என்பதற்குரிய மக்களே, ஆகப்பெரும் அறிஞன். லண்டன்ல வழக்கறிஞர் வேலை பார்த்தவன். லார்டு மவுண்ட் பேட்டன் புறவிட்ட பேசி அவனால் மவுண்ட் பேட்டனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவர்கள் போய் இந்தியா விடுதலை என்ன சின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்ட்டான். சின்ன சொன்னா தாரன்ட்டான். இந்திய விடுதலைக்கு ஒரு நாள் முன்பு விடுதலை பெற்று போன நாடு பாகிஸ்தான். போனபோது என்னாச்சே? லியாக்கத் அலி கான் இந்திய யூனியன் லீக் தலைவர், எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான். அவன்கிட்ட இஸ்மாயில, நமக்கு நாடு வந்துருச்சு, கவலைப்படாதீங்க, எதா இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க, நம்ம பார்த்துக்கிறோம்னாரு. இது எங்கள் தாய் நாடுங்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும் அறிவில் சிறந்த தம்பி தங்கைகளே, இது எங்கள் தாய் நாடுங்கிறாரு. நீங்கள் இங்கு வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பாகிஸ்தானில் வாழுகிற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இது எங்கள் தாய் நாடு, எங்களுக்கென்று ஒரு நாடு இருக்குது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பேசிய பெருந்தகை எங்கள் தாத்தா காயிதே மில்லத்தவர்கள். இவரை தேசத்துறையும்பா, இவங்களுக்கு தேசப்பற்றில்லைம்பா. நான் தான் உன்னை மானங்கட கேட்கிறேனே. இந்திய விடுதலை போராட்டத்தில் RSS பிஜேபி காரல்லி தலைவர்களினுடைய போராட்டத்தில் ஒரு போராட்டம் காட்டு. வெள்ளக்கார ராணிக்கு அரட்டவசர் போட்டு பேரணி நடத்தி பேரடி நடத்தி வணக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தவங்க நீங்க. கேரளாவில் ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது. ஒரு பிஜேபி காரன் எண்ட வரலாறுன்னா அந்த நெறியாளர் விவாதிக்கிறவங்க கூட இல்லை, நெறியாளர் ஒண்ட வரலாறு பூட்சினக்குன்னு தான் நடையிட்டான். என்ன வலையொலியில் இருக்கு தட்டிப்பாரு, உங்க வரலாறு பூட்சினக்குன்னு தானடா. எங்க வரலாறு தெரியுமாடா, நாங்க பகத்சிங்கடா, எங்க தாத்தா வாழ்ந்து கொண்டிருக்காண்டா நல்ல கண்ணு. எங்க அப்பன் மீச முடிய ஒவ்வொன்னா பிடிங்கி சுருட்டால சுட்டும் போது காட்டி கொடுக்காம போராட்டத்திலிருந்து வெளியே போகாத போராட்ட வீரன் இன்னும் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்காண்டா. வாஜ்பாய் மன்னிப்பு கடை எழுதுனது, சவர்கர் மன்னிப்பு கடை எழுதுனது, நீங்க என்னை விடுதலை பண்ணிட்டா நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன். எத்தனை கடிதம் இவங்க பேசுவாங்க நம்மள்ட்ட தேசத்துறைன்னு. நான் தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவோம். தேசம் யாருது? தேசம் யாருது? அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிப்போம். விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது வர வேண்டும்? விவாதம் வருது, கருத்துருவாக்கம் வருது. இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுவே ஆட்சி மொழியாக வர வேண்டும், கருத்து முன்வைக்கப்படுது. அங்கு ஒரு மகத்தான மகன் எந்திரிக்கிறாரு. இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் மொழிதான் வர வேண்டும் என்கிறார். நேரு அவர்கள் அந்த மகனை பார்த்து நினைக்கிறார், இஸ்லாமியர், இவர் அநேகமாக உருது பேசுகிறவராகத்தான் இருப்பார் என்று அவர் நினைக்கிறார். சாஹிபு, நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், தமிழை கேட்கிறீர்களே. நேரு, எங்க தாத்தன், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை. எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று வாதிடுறார்.
அவருடைய தீவிர அரசியல் வாரிசு தான் எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்கள். இப்போ என்ன சொல்லுது? ஆன்டி இந்தியன், தேச துரோகி, சமூக துரோகி, சமூக விரோதி, தீவிரவாதி, பயங்கரவாதி. சிஏஏ போராட்டத்துக்கு இது எதிராக, சிஏக்கு எதிராக கோயம்புத்தூரில் பேசிட்டு என் மேலே வந்து தேச துரோக வழக்கு. நான் தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னை கேட்டாங்க, நீங்கள் ஆன்டி இந்தியனா? இந்தியா தாண்டா எங்களுக்கு ஆன்டியாக இருக்கு, நாங்கள் எங்கடா ஆன்டியாக இருக்கோம்? எங்கடா கொடுவீங்க? ஐய, இதில் தமிழ் இளம் தலைமுறையினர் நம்முடைய முன்னவர்களை வாசித்து நேசித்து அறியாமல் நீங்கள் வழிநடந்து செல்ல முடியாது. அவர் வாழ்ந்த அந்த 47 ஆண்டுகளில் அவருடைய சாதனையை, அண்ணன் பழனி பாபாவுடைய சாதனையை கூறி முடிக்க முடியாது. வியந்து போயிருவீர்கள். அச்சம் என்பது ஒரு துளியளவும் அவர் சிந்தனைக்குள் இருந்ததில்லை. சட்டம் படிச்சாரு, சரி, ஆப்பிரிக்க சட்டம், ஆஸ்திரேலிய சட்டம், அமெரிக்க சட்டம், இங்கிலாந்து சட்டம், ரஷ்ய சட்டம், உலக நாடுகளின் சட்டம் முழுக்க தெரியும் இருக்கு. பேரறிஞன். ஏன் என்னுடைய முன்னத்தியரு, அவருடைய அடுத்த வாரிசு நான், என்னை மாதிரியே அவர் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டார். முதல்ல எம்ஜிஆரை நம்பினாரு, நெருக்கமா இருந்தாரு. எம்ஜிஆருக்கு மூக்குக்கு நேரம் விரலை நீட்டிட்டாருங்கிறது தான் பிரச்சனை. இப்படி நீட்டிட்டார், மூக்குக்கு நேரம் நீட்டிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது. அந்த படத்தை எடுத்துட்டு கருணாநிதி பிரச்சனை பண்றாரு. ஒரு முதலமைச்சருக்கு நேராக முகத்துக்கு நேரே விரலை நீட்டி பேசுகிற அளவிற்கு யார் இந்த பாபா அப்படின்னு. அவர் தான்டா இந்த பாபா. பாருங்க. அதுக்கப்புறம் கருணாநிதியை நம்பினாரு, ஏமாந்தாரு. கடைசியாக எங்க ஐயாவை நம்பினாரு, ஏமாந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? என்னை மாதிரியே முடிவெடுத்தாரு. நான் எப்படி பண்ணேன்? எல்லாரையும் நம்பி இந்த செல்ல நாய்க்குட்டி எல்லாரோடும் ஓடி இந்த திரும்பல அப்படி திரிஞ்சு ஏமாந்து போன மகன் தான் நான். அவர் எல்லாரையும் நம்பி சரி, இனிமேல் இது சரியா வராது, நம்முடைய மக்களை ஒன்று திரட்டி அரசியல் படுத்தி வலிமையான ஒரு அரசியலை உருவாக்கி பாதுகாப்பாக நம் மக்களை வாழ வைக்கணும்னு நினைச்சார்ல, கொண்டுட்டான். இப்ப அவர் நினைச்சிட்டார்ல, கொண்டான்ல, அவர் கூட பிறந்த தம்பி வந்திருக்கேன், நான் செய்வேன். உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன நினைத்தாரோ அதை செய்ய. இது நேத்து நடத்திருக்க வேண்டிய நிகழ்வு. நேத்து தான் நான் வெளியூர்ல இருந்து வந்த உடனே வந்து கூட்டம் பேசுறது கடினம் தான். இப்ப இன்னைக்கு முத்துக்குமாருடைய நினைவு தினம், ரெண்டையும் ஒன்னா போடு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒன்னா நடத்தி விட்டுருவோம், முடிஞ்சு. அதுல என் அருமை சொந்தங்களிடத்தில் நான் அன்பாக உங்கள் மகன் வேண்டுவது, முதலில் நாம் உளவியல் விடுதலையை அடையணும். அந்த விடுதலை அடையாத வரை நம் இன விடுதலையை சாத்தியப்படுத்துவது, உரிமையை பெறுவது, அதெல்லாம் ரொம்ப கடினம். உளவியல் விடுதலை என்ன? நாம் சிறுபான்மை இல்லை, நாம் பெரும்பான்மை தேசியத்தின் மகன். நீங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களை எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று அப்படின்னு முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கவில்லை. பெருமக்களே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன். நான் அந்த ரசூல் அம்சத் அவார் மொழி கவிஞன். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவன் சொல்லல. நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதற்கு முன்பே நான் அழிந்து விடுவேன், இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான். என்ன தெரியுது? மொழிதான் அடையாளம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனமும் மொழியும் மாறிக்கொள்ள முடியாது. ஓரிரை, ஒரு மொழி, நபி மொழி, ஒரே வழி என்று நாம் பிரிந்து சென்றோம் பாகிஸ்தானுக்கு. ஆனால் உருது ஆட்சி மொழி என்றவுடன் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படுத்துக் கொண்டிருந்த முகமது முஜிபுர் ரஹ்மான் அவருடைய நண்பர்களும் எழுந்து என் தாய்மொழி வங்காளம் என்ன ஆயிடுச்சுட்டான். என் தாய்மொழிக்கு அங்கீகாரம் என்னன்ட்டான். அங்கே கலவரம், மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். மேற்கு வங்கத்திலே அன்னைக்கு முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரே இந்த நாடு சொல்லி இருக்கிறபடி இந்து
அங்கே செத்து விழுபவன் இஸ்லாம். ஆனால் சித்தார்த்தை சங்கரை எழுந்து ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். நண்பிற்குரிய மக்களே, அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அறைகோல் விட்டான். நீங்கள் ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை பாதுகாக்கிறீர்களா அல்லது நான் என் காவல்துறை படையை அனுப்பி என் மக்களை பாதுகாக்கவா என்று கேட்டான். அப்படி ஈழத்தில் நம் இனம் கொல்லப்படுகிற போது இங்கிருந்து ஆட்சியாளன் கேட்க துப்பு இல்லை. அதுக்கு தான் அவனை ஒழிக்கணும்னு துடிக்கிறது. காரணம் இதுதான். என்ன செஞ்சிருக்க முடியும் சீமான்? என் இன மக்களை கொன்றொழிக்கிறதுக்கு இந்திய நாடு அந்த ராணுவம் போர் பயிற்சி ஆயுதங்களை சிங்களனுக்கு கொடுத்து உதவுமானால் என் இன மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஆயுதம் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும் என்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்க முடியாதா? என்ன நடந்தது கடைசியா? அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டை போட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு தாய் மொழியிலே பேர் பங்களாதேஷ். வங்காளம் பங்களாதேசம். எப்படி தமிழ்நாடோ அப்படி நம்ம தமிழ்நாடுங்கிறோம், அவன் தமிழ் பங்களாதேசம் வச்சிட்டான். இது என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். சிறுபான்மை என்கிற எவன் சொன்னாலும் கட்ட தேஞ்ச செருப்பு கட்ட விளக்குமாறு அட்டி பின்னி பெறணும். என்ன சிறுபான்மை? யாரு சிறுபான்மை? கேவலமா இருக்கு. ஒரு சீட்டு கொடுப்பான், 2 சீட்டு கொடுப்பான். அல்லாஹ் நிறைஞ்சிருக்கிற மாதிரி, நபிகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி எல்லா இஸ்லாமியர்களையும் ஸ்டாலின் இருக்கும் பாருன்னு உருப்படும்டா வீடு. உருப்பட்டு கொடுமை. இனியாவது என் மக்கள் உணர்ந்து தெரியணும். சீமானுக்கு ஓட்டு போட்டா, நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டினா பிஜேபி வந்துடும். எனக்கு ஓட்டு போட்டா நான் தாண்டா வருவேன். அது என்னடா என் வீட்டில் சுவிட்ச போட்டா ஓ வீட்டில் போட்டா லைட் எரியும்? அறிவேட்டவனே. எனக்கு போட்டா ஏன்னா நான் தாண்டா வருவேன். பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். பிஜேபியின் பி டீம்ங்கிறது எங்களை 2014 மோடி வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலிருந்து என்னுடைய காணொலியில் இருக்குது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே கேட்டு பாருங்க. இந்திய நிலத்திலேயே ஒரே ஒரு மகன் தான் இதுவரை RSS பிஜேபி எதிர்த்து சண்டை போட்டு. இந்த மேடையிலும் சொல்ல, காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. ரெண்டையும் நான் சண்டை போட்டு வீழ்த்துவேன். என் நிலத்திற்கு இந்திய கட்சிகள் அவசியம் இல்லை. இது என் கொள்கை முடிவு கோட்பாடு. இந்தியாவிற்கென்று ஒரு கட்சியே தேவையில்லை என்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை வரைவு. அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில கட்சிகள் ஆளுவோம். இந்தியாவை ஆளும்போது கூடி பேசி ஆளுவோம். ரவுண்ட் டேபிள் போட்டு பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி தானா வரும். இங்கே கூட்டணி ஆட்சி இருக்கிற ஒழிய கூட்டாட்சி இல்லை. ஒரே ஒரு முறை கூட்டாட்சி மலர்ந்தது. அது ஐயா VP சிங் அவர்கள் காலத்தில். அந்த 1.5 ஆண்டு காலம் தான் உருப்படியா நாடு இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக இருக்கு. நேற்று திமுக இருந்துச்சு பிஜேபியோட. நாளைக்கு இருக்காது என்று யாரு உறுதி தருவது? கட்சியின் தலைவரா, பொதுச் செயலாளரா, இளைஞரணி தலைவரா, செயலாளரா? யார்? நான் சொல்றேன், மறுபடியும் போவான். அடுத்த 3 ஆண்டு கால ஆட்சியில் அனுசரிப்பான். அதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்பான், பழைய பல்லவி. மத்தியில் ஆட்சியில் இருக்கிற இடத்தை நாம் அனுசரணையாக போனால் தான் மாநிலத்திற்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதற்காக நீ எழுதி வச்சுக்க ஒரு தாள்ல இதை பேசுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. சாத்தியமா பேசுறான். நான் சொல்றேன்ல, எந்த காலத்திலையும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக கூட்டணி கிடையாது. தனிச்சுதான் போட்டு ஒரே ஒரு தடவை சொல்ல சொல்லு ஸ்டாலின். எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வைக்காது. சொல்ல சொல்லு. எப்படி நம்புற நீ? எப்படி நம்புற? அவர் தான் சந்திரமுய்யாவே மாறிட்டாரு. நாங்க இந்து, நாங்க இந்து, நாங்க இந்து, நாங்க இந்து, நாங்க இந்து. ஐயோ, நாங்க 90 விழுக்காடு இந்து. 10 விழுக்காடு தான்டா கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு அவன் கட்சியில இடம் வச்சிருக்கான். என்னைக்கு உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? சிந்திக்கிறீங்களா இல்லையா? கொடுமை. 5 வேளை தொழுகிறீங்க, அனுதினமும் ஜெபிக்கிறீங்க, பாவிகள் ஆயிராதீங்க. இந்த கர்மாந்திரம் முடிச்சவங்களுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கெடுத்து பாவிகள் ஆயிராதீங்க. என் தம்பி உமாயன் சொல்ற மாதிரில நீங்க மறுமையில அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பதிலாக அங்கேயும் வந்து நான் பேசிட்டு இருக்க முடியாது.
இங்கேயாவது பேசலாம், அங்கே வந்து நான் பேச முடியாது. புரியுதா? ஏதாவது சிந்திச்சு பாருங்க. இவங்களை எப்படி நம்புறீங்க? இவங்கள கட்சியிலே 5 விழுக்காடு தான் இடம் கொடுத்துருக்குன்றேன். 40 சீட்டு பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு சீட்டு நவாஸ் கனிக்கு கூட்டணிக்கு தள்ளி விட்டுவிட்டு அதுக்கு பிஜேபி ஏற்று போட்டி போட்டுக்கன்ட்டு நீ சொந்த பிள்ளையை நேசிக்க மாட்டேங்கிறீ. எப்படி உனக்கு உயிரை கொடுக்க நிற்கிற ஒரு மகனை நம்பாம பி டீம் அவன் மெயின் டீம், அவன் பிஜேபியாவே மாறிட்டான்ல. நான் வேலை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள்லாம் உங்க கூட எப்படி இன்னைக்கு நான் நபிமொழியை ஏற்று ஓரிரையை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றிருப்பது எப்படி சத்தியமான உண்மையோ அப்படி முருகன் எங்கள் இன மூதாதை என்பதும் சத்தியமான உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். சிறுபான்மைன்னு நீ சொல்ற. என்னுடைய அருமை சகோதரர் ஏஆர் ரஹ்மான் இஸ்லாம் சிறுபான்மைங்கிற, அவருடைய சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் இந்து, அவர் பெரும்பான்மை. எப்படி மருமையும் பேர் பெரும்பான்மை, மாமையை சிறுபான்மைடா? இரடே பைத்தியக்கார நாய்களா, இரடா உங்க கதை. இப்போ எங்கள் ஐயா இளையராஜா பையன் யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாரு. எங்கள் ஊரில் பிராமணத்தில் பொண்ணு வெட்டி இஸ்லாத்தை ஏற்றுட்டான் என் தம்பி. அவங்க அப்பா பெரும்பான்மை, மையம் சிறுபான்மையடா. அதுக்கு தானே அந்த செருப்பு தேட்டம்னு காத்திருக்கேன், வச்சு வெளுத்து விட்டு போங்களா. டே அது தமிழ் சமூகம் ஏன் இப்படி 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 சிந்திக்குதுன்னே தெரியல. மொத்தமே ஒரு 300-400 வீடு இருக்கும் கருணாநிதி சொந்தக்காரங்க வீடு. அவர் வந்து பெரும்பான்மை ஆயிட்டாரு. எச் ராஜா ஒரு வீடுக்காரன் எங்கள் ஊர் காரைக்குள்ள ஒத்த வீடு தான் இருக்கு. அவர் இந்துன்னா பெரும்பான்மை ஆயிடுவார. மதம் தான் அடையாளமா? இப்போ அமெரிக்கா போய் இறங்குற, ஹூ ஆர் யூ? ஐ எம் இந்து. ஆஸ்பத்திரி சேர்த்துரும், அது ஒரு மண்டு வந்திருக்கு, இதுக்கு வைத்தியம் பாருங்க. எவனும் ஐ ஆம் இஸ்லாம், ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இந்து, ஐ ஆம் சைனீஸ்லாம் அவன் இது பிக்கெல்லாம் அறிமுகப்படுத்துறது இல்லை ராஜா. அவன் லாங்குவேஜ் தான். ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் ஃப்ரெஞ்ச், ஐ ஆம் டச், ஐ ஆம் ஸ்பானிஷ், அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதுதான் நானும் சொல்றேன், நான் தமிழன். இது இந்த மண்ணடியில் கூட்டத்தை போட்டு பள்ளிவாவை வந்து பேசிட்டா இஸ்லாமியர்களாக எனக்கு ஓட்டு போடுறேன். சத்தியமாக கிடையாது. நான் சொல்றேன், நீ போடாத, நீ மறுபடியும் திமுக போடு, அவன் ஜெயிப்பா, நீ தோத்துக்குவ. அவன் நீ போடு. நான் ஓட்டுக்கானவனே அல்ல, இந்த நாட்டுக்கானவன், மக்களுக்கானவன். நாங்கள் வீதியில் வருவது வாக்கை கேட்ட அல்லவர் மக்களே, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு. தந்தாத்தா தரலைனா போ. என் பிறவி கடன் செய்துட்டு செத்துட்டேன். எனக்கு மரணம் வலிக்காது. நான் சாக போகும்போது நினைப்பேன், நாம தவறு பண்ணிட்டோமா? இல்லடா, பிறவி கடனை செஞ்சிட்டான், அவ்வளவுதானே. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சிருக்கான். என்ன கற்பிச்சிருக்கான்? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து விடுவேன் என்கிறான் கீவ விடுதலை புரட்சியாளன் செய்வரா. அதை கற்றுக்கொண்டு வந்த பிள்ளைகள். எந்த சமரசமும் நான் சண்டை போடுவேன். என்னை ஒருத்தர் திடீர்னு திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் நிற்கும் போது, கூட்டணி நிற்கும் போது, நீங்க ஏய் எது பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் பெரிய கட்சி, நாம் தமிழர் கட்சி. சரி விடு. இந்த மணடியில், இந்த தம்பு செட்டி, இந்த தெருவில் இந்த கூட்டம், நான் போயிடுறேன். நாளைக்கு ஸ்டாலின் போடணும், காசு கொடுக்காம மக்களை உட்கார வச்சிருக்கு. இல்லை வேற ஒரு தலைவரே பேச சொல்லு. நீ கிராம சபை கொடுத்து காசு கொடுத்து டோக்கன் கொடுக்குற, காசு கொடுத்து உள்ள இருக்கு கருதுக்கா. என்ன பெரிய கட்சியே? நாங்கள் மட்டும்தான் 234 தொகுதியிலையும் போட்டி போடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் 140 நிற்கும், 150 நிற்கும், மீதியை பிரித்து கொடுக்கும், கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டமாக போய் சேர்ந்து சண்டை போடுறது. அவன் வீரன்ல ஒண்டியா வாடா, எவன் வந்தாலும் வாடா. அதான் நாங்கள். நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு, பெரிய கூட்டணியாக இருக்கிறது, அந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு போட்டு ஓட்ட அப்படின்னா. நான் ஒன்னே ஒன்று தான் என் சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன், கூடி கொள்ளையடிச்சா சரின்றீங்களா? கூட்டமாக போய் கொலை பண்ணிட்டா சரின்றீங்களா?
அது ஏன் ஒரு நோய் உங்களுக்கு இருக்குது? சரியானதை வெல்ல வைக்கணும். ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் அல்ல வீரன், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் வந்தான் வீரன். நாங்கள் எடுத்து வைக்கிற ஆக பெரும் தத்துவங்களை, கருத்துக்களை, கோட்பாடுகளை, அரசியலை, நலத்திட்டங்களை கவனிங்க. அதுக்குதானே படிச்சிருக்கீங்க, அதுக்குதானே அறிவு இருக்கு. சிந்திங்க. நீங்க போடுங்க, நீங்க திமுக தான் போடுவீங்க, போடுங்க. அப்புறம் அந்த தேர்தல் முடிஞ்சோன்னு மறுபடியும் பேசுவோம். இதே இடத்துல கூட்டத்தை போட்டு மறுபடியும் பேசுவோம். என்ன இப்படி பண்ணிவிட்டாங்க? அப்படித்தானே பண்ணுவாங்க. என் தம்பி கார்த்திக் சொன்னா பாருங்க, ஒன்றுமே இல்லாத பிஜேபியை ஒன்னாக்கியது யார்? திமுக. RSS இயக்கமும் திராவிடர் இயக்கம் போல ஒரு சமூக இயக்கம் தான். இந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று முரசொலியில் ஐயா கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதம் இருக்கு. காட்டட்டுமா? எந்தியாவது பேசுறது. A right man in wrong party. யார் சொல்றது? ஐயா முரசொலி மாறன், ஐயா கலைஞர்லாம். யார? வாஜ்பாய். அவர் ரைட் மேனா? பிஜேபிங்கிற ராங் பார்ட்டியில் இருக்கிறாராம். எங்க அண்ணன் சிவவி இன்னைக்கு இருக்கிறார்ல, வரலாற்று பேராசான், அங்கே சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கார்ல. நான் வேலை எடுக்கும்போது நாக்கு விளையாடுச்சு, இப்ப ஸ்டாலின் எடுக்கும்போது சுடுக்கு வந்துருச்சு. விளங்குதா உங்களுக்கு? அவர் சிறசர தெரியுமா? ஒரு பார்ட்டி ரைட்டா இருந்து ஒரு மேன் ராங்கா இருந்தா பரவாயில்ல, பார்ட்டி ராங்கா இருக்க ஒரு மேன் தான் ரைட்டா இருக்காருன்னு சொல்றாங்களே என்று விமர்சித்த பெருந்தகை எங்கள் அண்ணாச்சி தான். அவங்க தான் முரசொலியில் எழுதியிருக்காங்க தலைப்புல, இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு. நாங்க கடந்த காலத்தை மறந்து விட்டு போவோம் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் அன்பிற்குரியவர்களே. மறந்து விடுவது என் மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நாங்க செய்து கொண்டே இருப்போம். நீங்க என்னென்ன செஞ்சீங்க? 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை பெற்ற கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்களின் விடுதலைக்காக, விடுதலை புலிகளின் அந்த வழக்கில் இருக்கிற அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யணும்னு நாங்கள் போராடும் போது கலைஞர் அவர்கள் சட்டம் போடுறாரு. எதுக்கு கொண்டு வந்தாரு? லீலாவதி கொலை வழக்கிலையும் ஐயா தாகிருஷ்ணன் கொலை வழக்கையும் அண்ணன் அழகிரி போன்றவர்கள் அவரை சார்ந்தவர்கள் சிறையில் இருக்கிறனால விடுவிக்க வேண்டும் மகனை என்பதற்காக 10 ஆண்டுக்கு மேல தண்டனை எல்லாரையும் கொண்டு வந்துட்டார். அந்த சட்டத்தை போடும்போது நம்பிற்குரியவர்களே அவர் கையெழுத்திடுறார், ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமிய கைதிகளுக்கும் இது பொருந்தாது. இருக்குதா இல்லையா? ஆனால் நீங்கள் நம்புவீர்கள், அவர்கள் நமக்கானவர்கள். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு நீ என்ன வேறுபாடை கண்டுட்டீங்க? திமுகவுக்கு என்ன வேறுபாடை கண்டுட்டீங்க? பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தீர்ப்பு வந்த போது RSS தலைவர் கொடுத்த அறிக்கைக்கும் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் ஐயா கொடுத்த அறிக்கைக்கும் ஒரு எழுத்து வேறுபாடு காட்டுங்க. வலைவலியில் இருக்கு பாருங்க, அறிவார்ந்த பெருமக்கள் பாருங்க. அன்றைக்கு இந்திய நிலத்திலே ஒரே ஒரு மகன் தான். இது தீர்ப்பு தான், நீதி அல்ல. அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என் மக்களுக்கு என்று எப்படி அச்சுறுத்தினார்கள்? ரத்த ஆறு ஓடும், உயிர் பலிகள் நிகழும். நான் என்ன பேசுறேன் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் செத்து ஒழிகிறோம், ஆனால் நீதியை தாருங்கள் என்று கேட்டேன். நீதியை தாருங்கள், தரலையே. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு என்ன வேறுபாடை கண்டுட்டீங்க? திமுகவுக்கு என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? கனிமொழி அம்மையார்ல இருந்து ஐயா ஸ்டாலின் வரைக்கும் நாங்க தான் இந்துக்களுக்கு, நாங்கள் இந்துக்கள், இந்துக்கள் கத்துறாங்களே. இந்துக்களை அல்ல தமிழன் என்று பேசுகிற சீமான் பிஜேபியின் பி டீம், 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் என்று சொல்லுகிற ஸ்டாலின் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு பாதுகாவலர். பைத்தியக்கார கூட்டமே, கொடுமை. என்ன இது பாருங்க, இவர் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாஃப்ட் இந்துத்துவா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். We are all Hindus. BJP, yes, we are all Hindus. காங்கிரஸ் அவன் ராமர் கோயிலை பாபர் மசூதியை இடிப்பான், RSS பிஜேபி காங்கிரஸ் அனுமதிப்பான்.
அவன் ராமர் கோயில் கட்டுவான், இவன் வாழ்த்துவான். ஐயா அழகிரி, KS அழகிரி, பிஜேபி கட்டாத ராமர் கோயிலை காங்கிரஸ் கட்டும் அறிக்கை இருக்குது, இருக்குதா இல்லையா? ஆனாலும் நீங்க காங்கிரஸுக்கு தான் போடுவீங்க. ஏன்னா சோனியா காந்தி உங்க சொந்த அத்தை மகள்ல போட்டுருங்க. இது சொந்த பிள்ளையை பட்டினி விட்டு ஊராம்பிள்ளைக்கு வீட்டு வளர்த்துக்கு கிடக்கிற கூட்டம். இது என்ன பண்ண முடியும்? ஆனால் என் பிறவி கடன் கத்திட்டு சாகிறது. நான் என் வேலையை நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன், செய்கிறேன். என்னை நம்புங்க, நம்பாது போங்க, எனக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாது போங்க. ஆனால் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை, என்னை விட்டால் உங்களுக்கு நாதி கிடையாது. அவன் காங்கிரஸ் திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்ன முடிவு எடுத்துக்கிறான்னா, இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு நம்மளை விட்டால் நாதி கிடையாது. நம்ம சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அவனுக்கு பேசலாம், அவன் பிஜேபிக்கு போட போகிறது இல்லை. அதனால அந்த ஓட்டை நமக்கு தான் அவன் போட்டு ஆகணும் என்று நாதியற்றவர்கள் என்று கணக்கிடுறாங்க. இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்பதான் உங்க சொந்த பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்று உங்களுக்கு பேரறனா அவங்க முன்னாடி நிக்கிறோமே, மாற்று இருக்கு. அப்புறம் எதுக்கு? இப்ப என்னை மாதிரி ஒரு தடவை ஸ்டாலினை பிஜேபி ஏற்று ஒரு தடவை பேச சொல்லுங்களேன், பேச சொல்லுங்க. ஜமாத்தில் எல்லாரும் கூடி முடிவெடுத்து அவருக்கு ஒரு கோரிக்கை வைங்க. எங்க சீமான் சொல்றாருங்க, பிஜேபியோட காங்கிரஸோட எந்த காலத்திலும் கூட்டணி, பிஜேபியோட கூட்டணின்ட்டு நீங்க அப்படி ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. நாடகம் போடுவான். அவன் அப்பா பெரிய நாடக ஆசிரியர், மாயங்கள்லாம் பெரிய நடிகைங்க. அவன் விளம்பரம் வருது, நீட்டு தேர்வை கொண்டு வந்து அதிமுக அனிதா உட்பட 15 பேரை கொன்றுச்சு அப்படின்னு. இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும். காங்கிரஸ் கொண்டு வருது, ஆதரிச்சு ஐயா வாழ்த்தி கடிதம் எழுதுறாரு கலைஞர். கடிதம் இருக்கு, உங்களுக்கு இல்லைன்னா சொல்லுங்க, நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன். கடிதம் இருக்கு. நீட்டு தேர்வை ஆதரித்து வழக்காடியது உச்சநீதிமன்றத்தில் மேன்புமிக்க அம்மையார் ப. சிதம்பரத்தினுடைய மனைவியார் நளினி சிதம்பரம் அவர்கள். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஐயா வானூர்தி நிலையத்தில் வரும்போது நீட்டை நான் ஆதரிக்கிறேன், நீட்டு வேண்டும். இப்போ என்ன திமுக விளக்கிருமா? காங்கிரஸ் விட்டு விளையிருமா? நான் நீட்டை எதிர்க்கிறேன், நீ ஆதரிக்கிறீன்னு சொல்லுமா? அங்கெல்லாம் வாயில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? இந்த வேளாண் சட்டம் ஏபிஎம்சியை முத கொண்டு வந்தது எந்த ஏற்க பையன்? இதே காங்கிரஸ். இதேதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு கொள்முதல் பண்றதை நீக்கிட்டு தனியார் சந்தைக்கு அனுப்பும் சொன்னது யார்? 2019 பாராளுமன்ற தேர்தலில் 9வது பக்கத்தில் 11வது வரிசையில் அறிக்கை இருக்கு. அது 2016 மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர போது இதை திமுக ஆதரிக்கிறது வரவேற்கிறது என்று திமுக கொடுத்த அறிக்கை இருக்கு, தேர்தல் அறிக்கை. தப்பிக்க முடியாத ஒரு பயலும் பெரிய பிக் பாஸ் இங்க நான் தான், புரியுதா? உண்மையான பிக் பாஸ் இங்க நான் தான். எடுத்து காட்டிடுவேன், இந்த பாட்டுக்கு போட்டுக்க புழுகாத நீ அப்படின்னு. நீத்தனுக்கு கையெழுத்து போட்ட வேண்டியது, அப்புறம் தெரியாம போட்டேங்கிறது. தெரியாம விஷம் குடிப்பீங்களா? தெரியாம என்ன 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 பாருங்க, ஒரு இனக்கூட்டத்தை எவ்வளவு எவ்வளவு காலமாக ஏமாற்றுவார்கள்? எவ்வளவு காலமாக? விழித்தலுங்கள் என் இன சொந்தங்களே, எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா இறையன்பு, இனிமை இனிமை இறையன்புன்னு ஒரு புத்தகம், அது சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் தொகுத்திருக்காங்க. ஐயா இறையன்புடைய புத்தகம் படிக்கணும், எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். அதுல மாணவர்களுக்கான நாடக போட்டி நடக்குது. அந்த நாடகத்தில் என்னது? சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடிக்கணும். சார்லி சாப்ளின் வேடம் போட்டு நடித்ததுல ஒரு மாணவனுக்கு முதல் பரிசு, இன்னொரு மாணவனுக்கு 2வது பரிசு. சார்லி சாப்ளின் வேடம் போட்டதுல மூணாவதா ஒருத்தருக்கு 3வது பரிசு. அவர் யாரு தெரியுமில்ல? உண்மையிலே சார்லி சாப்ளின்.
உண்மையிலே சார்லி சாப்ளின் அவர் என்ன எழுதி முடிக்கிறார் தெரியுமா ஐயா இறையன்பு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவர்களுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று சொல்றார். ஒருத்தன் சிறுவயதிலிருந்து பன்னி மாதிரி கத்துவான். குட்டி பண்ணி, நடு பண்ணி, பெரிய பண்ணி மாதிரி நல்லா கத்துவான். பண்ணி மாதிரியே கத்துறானேன்ட்டு மக்கள் கூடி தெருவில் நின்று அவன் கத்தும் போதெல்லாம் காசு போட்டவனே அவன் நல்ல வருமானம் ஆயிடுது. ஒரு இளைஞன் வர்றான், நான் உன்னை விட சிறப்பாக கத்துவேன்றான். ஒரு மேடையில் போட்டியை வச்சுக்கிறோம்ன்றாங்க. போட்டியை வச்சா ரொம்ப நாளாக கத்திட்டு வரான்ல பண்ணி மாதிரி, அவனுக்கு தான் கைதட்டு அதிகமாக இருக்கு. நீ போலி, நீ இறங்கு, உனக்கு சரியா வரல, கத்த தெரியலன்னு மக்கள் கத்துறான். இந்த ரொம்ப நாளாக பண்ணி மாதிரி கத்திட்டு இருந்தாலும் அவனுக்கு நல்லா கைதட்டு விழுது. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமில்ல? இந்த வந்தான்ல இளைஞன், அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். என்னை நல்லா கவனிச்சுக்குது. நான் என்ன பண்ணுறேன், கைதட்ட நிப்பாட்டு அப்படின்னு ஒரு சாக்கு துணி போட்டு உன்னை மூடி வச்சிருக்கேன். இந்த சாக்கு துணி எடுக்கிறேன், உண்மையிலே பண்ணி. பைத்தியக்கார கூட்டமே இவன் நேரம் கத்துனது 4 இடம் அந்த பண்ணிடா. உண்மையான பண்ணி கத்துற சத்தத்தையே மறந்துட்டீடா, போலிகளை நம்பி நம்பி ஏமாந்துன்றான். உண்மையா உங்க பிள்ளை 10 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், உங்க காதலே விழல. இன்னும் ஸ்டாலின் சொல்றது, அவர் சொல்றது, ரொட்டு சொல்றது, ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி தமிழன் ஆயிட்டான், அவர் தமிழன் ஆயிட்டார், நான் இந்திக்காரன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஒரு காமெடி கூட்டம். சீக்கிரமா ஒரு தவறு நடந்துருச்சு வரலாற்றுல. நீங்க என்னோட பிறந்தது, நான் உங்களோட பிறந்தது. இதுதான் வரலாற்றுல பெரும் பிழை. என்னத்தையோ உங்களோட பிறந்த இதுக்கு கத்திட்டு நின்று செத்து போறோம், போங்க. எனவே அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், நம் இனத்தின் பெருமைமிகு அடையாளங்களாக இனத்திற்கென்றே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து உயிர் தியாகம் செய்த ஈகியரை போற்றணும். அதில் இஸ்லாத்து மரபுக்கு ஏற்ப இருக்குதா இல்லையாங்கிறதுல, ஆனால் தமிழ் மரபுக்கு ஏற்றதை தான் நான் செய்கிறேன். இங்கே சொன்ன தம்பி சாகுல் கமீது கூட சொன்னார் பாருங்க, அண்ணனுக்கு நான் மாலை போடல, ஆனால் போற்றுவது நம் மரபு. இப்போ இலங்கையில் என்ன நடக்குது? எங்கள் அண்ணன் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இஸ்லாத்தில் எரிப்பதல்ல, அடக்கம் செய்வது, புதைப்பது தான். ஆனால் இன்னைக்கு சிங்களம் என்ன செய்யுது? சிங்கள அரசு என்ன செய்யுது? எரிச்சு விட்டுருது. அங்கிருந்து ஒரு தங்கச்சி எனக்கு எழுத அழுகிறா, அண்ணா நீ இது குரல் கொடு, இதுக்கு சத்தம் போடு, சண்டை போடு, நீ பேசினா தான் பயப்படுவாங்கிறான். என்கிட்ட அதிகாரத்தை கொடு. எவ்வளவு அச்சுறான் பாரு சிங்களம். மரபை மீறி, மார்க்கத்தின் முறையை, நெறியை மீறி இஸ்லாமியர்கள் இறப்பவர்களை எரிக்கிறார்கள் சிங்களர்கள். என்ன செய்ய முடிஞ்சிருச்சு நம்மளால? அதிகாரமற்ற எளிய மக்களாக, வலிமையற்ற பிள்ளைகளாக நிற்கிற உங்க பிள்ளைகள், எங்களுக்கு வலிமைப்படுத்தி எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள். ஒரே ஒரு முறை போட்டு பாருங்க உங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவேதான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று உங்கள் பிள்ளைகள் விவசாயியவே சின்னமாக ஏந்தி கொண்டு வீதிகளில் வருகிறோம். இந்த தொகுதியில் போட்டியிடுகிற என் தம்பி முகமது கடாஃபி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி என் அன்பிற்குரிய மக்கள் எங்களை வெல்ல வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, என்னுடைய அண்ணன் புனித போராளி பழனிபாபா அவர்களுக்கும் என் அன்பு தம்பி வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களுக்கும் என் வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.